Hi எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா how to choose the best forex pairs. நான் ஏன் இந்த டாபிக்கை ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கிளாஸ்க்கு வர நிறைய பேர் அவங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணும்போது மேம் நான் 10 பேர்ஸ் பார்க்குறேன், ஒரு சிலர் 10 பேர்ஸ்க்கு மேலே பார்க்குறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. சரி ஏன் இவ்வளோ பேர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா வாலட்டிலிட்டியை கேட்ச் பண்ணுறது. அதாவது ஒரு பேரில் மூவ்மெண்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் பேர் போயிடுவேன், நெக்ஸ்ட் பேர்லேயும் மூவ்மெண்ட் இல்லைனா நெக்ஸ்ட் அப்படின்னு பேரை ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கோரிலேஷன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோரிலேஷன்றது ஒரு பேருக்கும் இன்னொரு பேருக்கும் இருக்கிற ரிலேஷன் தான் கோரிலேஷன். ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பேர்ஸ் எல்லாம் பை ஆகும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பேர்ஸ் எல்லாம் செல் ஆகும். இதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பேர்ஸ் எல்லாம் செல் ஆகும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பேர்ஸ் எல்லாம் பை ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக யூரோ யூஎஸ்டியை பை பண்ணுறீங்க அப்படின்னா ஆஸ் அ கோரிலேஷன் படி யூஎஸ்டி கேடை செல் பண்ணணும். அடுத்ததாக ஆட் யூஎஸ்டியை பை பண்ணுறீங்க அப்படின்னா as a correlation படி NSD USD பை தான் பண்ணணும். ஸோ ஒரு சிலர் கோரிலேஷனே தெரியாமல் யூரோ யூஎஸ்டியை பை பண்ணுவாங்க, ஜிபிபி யூஎஸ்டியை செல் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேயில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுற பேர்ஸ் தான் அதிகமாக இருக்குமே தவிர ப்ராஃபிட் இல்லை. ட்ரேடிங்கில் ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா we are clearly teaching in our academic training சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், நெமிலி. ஸோ இந்த வீடியோவோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.